என்னையும் உங்களையும் மட்டுமல்ல, அல்லாஹ் படைத்த எல்லோர்களையும் அல்லாஹ் சோதிப்பான். வலனபுலுவன்னக்கும், படைப்புகளை படைக்கும் போதே அவன் சொன்ன செய்தி அது. நிச்சயமாக நான் சோதிப்பேன். செல்வத்தை எடுத்து சோதிப்பேன், உயிர்களை பறித்து சோதிப்பேன், உடைமைகளை எடுத்து சோதிப்பேன், இப்படி பசியை கொடுத்து சோதிப்பேன், இப்படி எல்லா வழிகளிலும் நான் சோதிப்பேன். ஆனால் பொறுமையாளர்களுக்கு சொல்லுங்கள் ஒரு செய்தி என்று அல்லாஹ் சொல்லவில்லை. வபஷ்ஷிரிஸ் சாபிரீன், பொறுமையாளர்களுக்கு நல்ல செய்தியை, நற்செய்தியை நபியை சொல்லிவிடுங்கள். என்ன நற்செய்தி? அல்லதீன இதா அஸாபத்துஹும் முஸீபா, அவர்களுக்கு ஏதாவது சோதனை ஏற்பட்டால் அவர்கள் என்ன தெரியுமா சொல்லுவார்கள்? இன்னா லில்லாஹ், நாங்கள் அல்லாஹ்வை சார்ந்தவர்கள். வ இன்னா இலைஹி ராஜிஊன், அவனிடத்தில் தான் நாங்கள் செல்ல இருக்கிறோம். எங்களை படைத்தவன் அவன், எங்களை மரணிக்க செய்பவனும் அவன்தான். அவனுடைய நாட்டத்தை மீறி எங்களுடைய வாழ்வில் எதுவும் நடக்காது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி அது. உலகமெல்லாம் ஒன்று சேர்ந்து உங்களுக்கு ஒரு நலவை செய்ய நாடினாலும் அல்லாஹ் விதித்ததை தவிர எதுவும் செய்ய முடியாது. உலகமெல்லாம் சேர்ந்து ஒரு தீயதை செய்ய நாடினாலும் அல்லாஹ் விதித்ததை தவிர எதுவும் செய்ய முடியாது. புத்தகம் மூடப்பட்டு விட்டது, பேனாக்கள் உயர்த்தப்பட்டு விட்டது. அல்லாஹ் விதித்ததுதான் எங்களுடைய வாழ்வில் நடக்கும். இந்த சோதனையை கொடுத்தவன் அவன்தான் இதை நீக்குவான் என்ற பொறுமையை கடைபிடிப்பார்கள். அந்த பொறுமையை கடைபிடிப்பவர்களோடு அல்லாஹ் இருக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒரு இறை நம்பிக்கை கொண்டவனுடைய செயல் என்னை ஆச்சரியப்படுத்துகிறது. அவன் எதை செய்தாலும் நலவாகவே அமைகிறது. ஏதாவது நலவை அல்லாஹ் அவனுடைய வாழ்வில் கொடுத்தால் என்ன சொல்லுவான் அவன்? அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்று அல்லாஹ்வை சார்வான். ஏன்? கொடுத்தவன் அவன். ஏதாவது சோதனையை அல்லாஹ் கொடுத்தால், சிரமத்தை கொடுத்தால், கொடுத்ததை அல்லாஹ் எடுத்து விட்டால், ஒரு உறவை கொடுத்து அல்லாஹ் எடுத்தால், ஒரு செல்வத்தை கொடுத்து அல்லாஹ் எடுத்தால், ஒரு சுகத்தை கொடுத்து அல்லாஹ் எடுத்தால், ஒரு வாழ்வை கொடுத்து அல்லாஹ் எடுத்தால், ஒரு கண்ணியத்தை கொடுத்து அல்லாஹ் எடுத்தால், அவன் பொறுமையோடு இருப்பான். அதுவும் அவனுக்கு நலவாகவே அமைகிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்.